நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான 5 நோய்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிறுநீரகங்களை தாக்கக்கூடிய மிக மோசமான நோய் நிலைமை அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகங்கள் செயலிழத்தல் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இந்த சிறுநீரகங்கள் செயலிழத்தலை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக வகைப்படுத்த முடியும். அதாவது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், அதனை தவிர குரோனிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி 2 வகையாக வகைப்படுத்த முடியும். ஸோ இதை பற்றின முக்கியமான சில விஷயங்களை நான் ஏற்கனவே நம்மளுடைய ஸ்டார் லெபார்ட்டரி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தற்காலிகமாக இந்த சிறுநீரகங்கள் செயலிழத்தல், அதாவது முற்றாக அவர்களுடைய அந்த ஃபங்க்ஷனை கிட்னி இழந்திடும். இது சில பேருக்கு ரிகவர் ஆகலாம். ஆனால் நாள்பட்ட சிறுநீரக கோளாறுகள், அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீசஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியானதொரு மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைப்படும். இது மறுபடியும் ரிகவர் ஆகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதற்கு முக்கியமான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்தால் மட்டும்தான் இந்த நபர்களுக்கு இது ஒரு குணமாக்கக்கூடிய நிலைமையாக காணப்படும். 2வது டிசீசஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நெப்ரோட்டிக் சிம்டம், அதாவது பொதுவாகவே சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அதிகமாக புரோட்டீன் சிறுநீரின் மூலம் வெளியேற்றக்கூடிய நிலைமை இந்த நெப்ரோட்டிக் சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரிய அளவுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாரதூரமான ஒரு நோய் எல்லாம் கிடையாது. இது மருத்துவ உதவி மூலம் பார்த்தீங்கன்னு இந்த டிசீசஸை கண்டிப்பாக கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். 3வது டிசீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு சொன்னால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீசஸை பொறுத்த வரைக்கும் சில வகையான பாக்டீரியாக்களாக இருக்கட்டும், ஃபங்கஸ்களாக இருக்கட்டும், அல்லது சில வகையான ஒட்டுண்ணிகளால் இந்த டிசீஸ் ஏற்படும். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான அந்த சிகிச்சை முறைகள், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும் இந்த டிசீசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றாக நீங்கள் விடுபட்டு கொள்ள முடியும், அதாவது ரிகவர் ஆகி கொள்ளலாம். ஆனால் நல்லாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நீண்ட காலமாக இந்த சிறுநீர் பாதை நோய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிசீசஸ் உங்களுடைய சிறுநீரகங்களை கூட பாதிக்கக்கூடிய நிலைமை காணப்படும். 4வது டிசீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பினைனோ ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய இந்த நோய் நிலைமை இவர்களுடைய ப்ரோஸ்டேட் சுரப்பி வீங்குதனால இந்த டிசீஸ் ஏற்படும். இதற்கு கண்டிப்பாக இவர்கள் சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு இந்த ப்ரோஸ்டேட் சுரப்பிக்கான அறுவை சிகிச்சைகளை கூட செய்வார்கள். சில பேருக்கு மருந்து மாத்திரைகளை ரெகுலராக எடுத்துக்கொண்டாலே போதும் இந்த நோய் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும். 5வது நோய் நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் கிட்னி ஸ்டோன்ஸ் அல்லது ரீனல் கல்குலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீசஸை பொறுத்த வரைக்கும் சில பரம்பரை காரணிகளாலேயோ அல்லது நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்களாலேயோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஏற்படலாம். இவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சில மருந்து மாத்திரைகள் மூலம் இந்த கிட்னி ஸ்டோன்ஸை நீங்கள் அகற்ற முடியும். அல்லது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் சரி செய்தாலே போதும் இந்த கிட்னி ஸ்டோன்ஸில் நீங்கள் முற்றாக விடுபட்டு கொள்ள முடியும். ஒரு சில பேருக்கு இந்த அறுவை சிகிச்சைகள் மூலம் கூட இந்த கிட்னி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 5 முக்கியமான டிசீசஸை பற்றியும் நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டார் லெபார்ட்டரி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்விகள் சந்தேகங்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பற்றினா மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய ஸ்டார் லெபார்ட்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.